இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். அந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பிரதோஷம், கும்பாபிஷேகம் போன்ற நிகழ்வுகளை தொலைக்காட்சியில் நேரலையில் பார்ப்பதால் பலன் கிடைக்குமா, அல்லது நேரடியாக சென்று தரிசித்தால்தான் அந்த பலன் கிடைக்குமா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. சர்வ நிச்சயமாக நேரடியாக தரிசிப்பதில்தான் முழுமையான பலன் என்பது கிடைக்கும். இதனை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக தொலைக்காட்சியிலே நேரலைகளை செய்கிறார்கள் என்று சொன்னால், அதாவது அந்த ஆலயத்திற்கு நேரடியாக செல்ல முடியாதவர்கள் என்று இருப்பார்கள் அல்லவா, அந்த சந்தர்ப்பத்திலே நேரடியாக சென்று தரிசிக்க இயலாதவர்கள், அதாவது வயதானவர்களாக இருக்கலாம், நோய்வாய்ப்பட்டவர்களாக இருக்கலாம், இவர்களை போன்றவர்களுக்காக, அல்லது அலுவல் பணி காரணமாக, தவிர்க்க இயலாத சூழலின் காரணமாக ஆலயத்திற்கு செல்ல இயலாதவர்கள் என்று இருப்பார்கள் அல்லவா, அவர்களும் பயன் பெற வேண்டும். யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற நோக்கத்தோடுதான் அந்த தொலைக்காட்சியிலே நேரலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி யோசிச்சு பாருங்களேன். அதாவது இப்போ இந்த கிரிக்கெட் சீசன் அப்படிங்கிறது ஆரம்பிச்சுட்டு, இந்த கிரிக்கெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை போய் பார்க்கறதுக்கு அந்த ஸ்டேடியம் முழுக்க எவ்வளவு பேர் நேரடியாக சென்று கொண்டிருக்கிறார்கள். நாம் நேரடியாக சென்று அந்த கிரிக்கெட் போட்டிகளை நேரடியாக பார்ப்பதை விட தொலைக்காட்சியில் அமர்ந்து பார்க்கும் பொழுது நிறைய புள்ளி விவரங்களை நம்மால் சேகரித்து கொள்ள முடிகிறது. ஆயினும் இருந்த போதிலும் அத்தனை பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள், ஏன் லட்சக்கணக்கான பேர் அவ்வளவு பணத்தை செலவழித்து நேரடியாக சென்று அந்த கிரிக்கெட் போட்டியினை கண்டு கழிக்கிறார்கள் என்று சொன்னால் என்ன காரணம்? அங்கே அந்த உற்சாகம் என்பது அவர்களுக்கு கிடைக்கிறதல்லவா, அந்த உணர்வு என்பது கிடைக்கிறதல்லவா. தங்களை மறந்து, தங்கள் துன்பங்களை மறந்து, தங்கள் கஷ்டங்களை எல்லாம் மறந்து, தாங்கள் விரும்புகின்ற அந்த அணியானது வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு அங்கே உற்சாகப்படுத்திக் கொள்வதற்காகத்தானே அந்த கிரிக்கெட் போட்டியினை அத்தனை லட்சக்கணக்கான ரசிகர்கள் நேரடியாக, அதுவும் எப்படி பணத்தை செலவழித்து சென்று தரிசித்துக் கொண்டிருக்கிறார்களே, பார்த்து கொண்டிருக்கிறார்களே, நேரடியாக காண்கிறார்களே என்று சொன்னால் அந்த உணர்வு அப்படிங்கிறது தானே அங்கே முக்கியம். அதுபோலத்தான் ஒரு பிரதோஷம் என்று வரும் பொழுது அந்த பிரதோஷ காலத்திலே நேரடியாக சென்று அந்த நந்தியம்பெருமானையும் அந்த பரமேஸ்வரனையும் தரிசிக்க வேண்டும். பிரதோஷம்னா என்ன அர்த்தம்? அங்கே அந்த நந்திகளினுடைய கொம்புகளுக்கு இடையே இறைவன் நடனமாடிக்கொண்டிருக்கிறார் என்பதற்காகத்தானே நந்தியம்பெருமானுக்கு அத்தனை அபிஷேகங்களையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுவும் எப்படி? இறைவனினுடைய ஆனந்த தாண்டவமானது அங்கே காட்சிப்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்றார். இறைவன் ஆனந்த தாண்டவ மூர்த்தியாக அந்த நந்தியம்பெருமானுடைய கொம்புகளுக்கு இடையே நடனமாடிக்கொண்டிருக்கிறார் என்பதுதான் அந்த பிரதோஷத்தினுடைய தாத்பரியம். அப்படி இருக்க நாம் அதனை நேரடியாக சென்றுதானே தரிசிக்க வேண்டும். அதனை விடுத்து இங்கே உள்ளூர் தொலைக்காட்சியிலே அதனை நேரடியாக ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் எதுக்கு கோவிலில் போய் அந்த கும்பலில் போய் கஷ்டப்படணும், நான் இங்கே உட்காந்துட்டே வீட்டில் இருந்துட்டே தரிசிக்கிறேன்னு சொன்னால் அதிலே பலனே இல்லையே. அது எதற்காக என்று சொன்னால், வயதானவர்கள், வயது முதிர்ந்தவர்கள், ஆலயத்திற்கு செல்ல இயலாதவர்களுக்காக சொல்லப்பட்ட ஒரு விஷயம்தானே. இப்படி யோசிச்சு பாருங்களேன். ஒரு மகர ஜோதி தரிசனம் என்பதை எல்லா தொலைக்காட்சிகளுமே நேரடியை ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அதனை நாமும் கண்டு கழிக்கிறோம். ஆனால் அங்கே பார்த்தோம்னா பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பக்தர்கள் அந்த மகர ஜோதியை காண்பதற்காகவே எத்தனை நாட்கள் விரதம் இருந்து சிரமப்பட்டு அங்கே போய் அந்த கூட்டத்தில் நின்றுண்டு அந்த பொன்னம்பல மேட்டிலே அந்த ஜோதி தரிசனத்தை காண்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா. அப்பொழுது ஏற்படுகின்ற அந்த உணர்வே தனிதானே. அந்த உணர்வினை, அதாவது அந்த பக்தி பரவசத்தினை, அந்த பலனை நாம் அனுபவித்தால்தான், நேரடியாக அனுபவித்தால்தான் அது நமக்கு புரிய வரும். ஆக நேரடியாக தரிசிப்பதில்தான் முழுமையான பலன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம வீட்டிலேயே உட்காந்து பார்க்கறதுங்கிறது தவிர்க்க முடியாத சூழலில் மட்டும்தான் அதனை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதாவது தொலைக்காட்சிகள் நேரடியாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இயலாதவர்களுக்காக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். முடிந்தவரை இது போன்ற கும்பாபிஷேக நிகழ்வுகளை நேரடியாக சென்றுதான் தரிசிக்க வேண்டும். அதாவது இந்த கும்பாபிஷேகத்துக்கு எதுக்கு போவான்னு சொன்னால், அந்த தீர்த்தத்தை தெளிப்பா தெரியுமா, அந்த தீர்த்தம் நம் மீது விழ வேண்டும் என்பதற்காகத்தானே எல்லோருமே கும்பாபிஷேகத்துக்கு போயின்னு இருக்கோம். இப்படி தொலைக்காட்சியிலே நாம் நேரலையிலே தரிசித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த தீர்த்தம் நம் மீது எப்படி விழும், அதனையும் யோசிக்க வேண்டும் அல்லவா.
என்னதான் நாம் நேரலையிலே கண்டு தரிசித்து கொண்டிருந்தாலும் ரொம்ப பக்கத்திலேயே நம்ம சுவாமியை தரிசனம் பண்ணா கூட அங்கே சென்று நேரடியாக அந்த காட்சியினை காண்பதுதான் முழுமையான பலனை தரும். சர்வே ஜனாः சுகினோ பவந்து.